வணக்கம். இன்னைக்கு நாம எண்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு பிரபஞ்சத்தையே பார்க்க போறோம். ரெடியா? வாங்க, இந்த கணித உலகத்துக்குள்ள ஒரு சின்ன பயணம் போயிட்டு வரலாம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்களே, இது என்னன்னு நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட் வரைஞ்ச டிஜிட்டல் பெயிண்டிங் மாதிரி இருக்கா? இல்லவே இல்ல. இது ஒரு நம்பர். ஆமாங்க, ஒரு சிம்பிளான கணித விதியிலிருந்து உருவான ஒரு அமைப்பு. இதோட பேரு தான் மாண்டல்பிராட் செட். எப்படி எப்படி ஒரு சாதாரண நம்பரால இவ்ளோ சிக்கலான, எல்லையே இல்லாத ஒரு அழக உருவாக்க முடியும்? இதுதான் நாம இன்னைக்கு கண்டுபிடிக்க போற மர்மம். வாங்க, இந்த படத்துக்கு பின்னால் இருக்கிற அந்த ரகசிய சாவி என்னன்னு தேடுவோம். ஆனா, அந்த சாவிய கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம ஒரு முக்கியமான பிரச்சனைய பத்தி பேசணும். நம்மளோட நம்பர் சிஸ்டத்துல ஒரு பெரிய சுவர் இருந்துச்சு. பல நூற்றாண்டுகளா கணக்குல புலியா இருந்தவங்களே திணறடிச்ச ஒரு சுவர் அது. கேள்வி ரொம்ப சிம்பிள் தான். -1க்கு ஸ்கொயர் ரூட் என்ன? அதாவது எந்த நம்பரை அதே நம்பரால பெருக்கினா -1 வரும்? யோசிச்சு பாருங்க. ஒரு பிளஸ் நம்பரை பெருக்கினாலும் பிளஸ் தான் வரும். ஒரு மைனஸ் நம்பரை பெருக்கினாலும் பிளஸ் தான் வரும். அப்போ இதுக்கு நம்மகிட்ட இருக்கிற எண்கள்ல பதிலே கிடையாது. ஒரு பெரிய முட்டுச்சந்து மாதிரி. இந்த முட்டுச்சந்தைய உடைக்கிறதுக்காக கணித மேதைகள் ஒரு புது ஐடியா கொண்டு வந்தாங்க. ஒரு புது நம்பரையே கண்டுபிடிச்சாங்க. அதுதான் ஒரு முழு புது உலகத்துக்கான கதவை திறந்த சாவி. அந்த நம்பர் தான் ஐ. இதுக்கு பேரு இமேஜினரி யூனிட், அதாவது கற்பனை எண். பேரு தான் கற்பனையை தவிர இது நிஜத்துல ஒரு பவர்ஃபுல்லான டூல். இதோட ரூல் ரொம்ப சிம்பிள். ஐயையும் பெருக்குனா நமக்கு அந்த விடை இல்லாத கேள்விக்கு பதில் கிடைச்சிடும். அதாவது -1. ஸோ இதை இல்லாத ஒன்றுன்னு நினைக்காதீங்க. இது கணக்கோட எல்லையை விரிவுபடுத்துற ஒரு சூப்பர் டூல். இப்போ இந்த ஐய வச்சு நாம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், அதாவது சிக்கல் எண்களை உருவாக்கலாம். இது எப்படின்னா, ஒரு நம்பருக்கு 2 பாகம் இருக்கிற மாதிரி. ஒன்னு நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ரியல் பார்ட், இன்னொன்னு இந்த புதுசா வந்த ஐ கூட சேர்ற இமேஜினரி பார்ட். இப்போதான் மேட்ரே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா மாறப்போகுது. நாம சாதாரணமா யூஸ் பண்ற நம்பர் லைனை தாண்டி ஒரு புது 2 டைமென்ஷனல் உலகத்துக்குள்ள போக போறோம். நார்மலா நம்பர்ஸை ஒரு நேர்கோட்ல குறிப்போம் இல்லையா? 0, 1, 2, -1ன்னு. ஆனா இப்ப ஐ வந்ததால நமக்கு செங்குத்தா இன்னொரு கோடு கிடைக்குது. ஒரு கிராஃப் ஷீட் மாதிரி நினைச்சுக்கோங்க. படுக்கையா இருக்கிற கோடு ரியல் ஆக்சிஸ், செங்குத்தா இருக்கிற கோடு இமேஜினரி ஆக்சிஸ். ஒரே அடியா ஒரு பரிமாணத்துல இருந்து 2 பரிமாணத்துக்கு தாவிட்டோம். இந்த புது உலகத்துல ஒரு நம்பரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு மேப்ல ஒரு இடத்த குறிக்கிற மாதிரி தான். உதாரணத்துக்கு -2 + 3iங்கிற நம்பர் எங்க இருக்குன்னு பார்க்கலாமா? முதல்ல ரியல் ஆக்சிஸ்ல -2க்கு போங்க. அப்புறம் அங்கிருந்து இமேஜினரி ஆக்சிஸ்ல +3க்கு மேல போங்க. அவ்வளவுதான். அந்த புள்ளி தான் -2 + 3i. இந்த மாதிரி ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் இங்க ஒரு தனி இடம் இருக்கு. பார்க்க தான் இது ஏதோ புதுசா விசித்திரமா தெரியலாம். ஆனா இங்க இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். கூட்டல், கழித்தல், பெருக்கல்னு எல்லாமே நம்ம நார்மலா பண்ற மாதிரி சில சிம்பிள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணிடலாம். சோ உலகம் புதுசு, ஆனா ரூல்ஸ் பழசுதான். ஓகே, இப்போ நாம கத்துக்கிட்ட இந்த புது விஷயத்தை வச்சு நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப போலாம். அந்த அழகான மர்மமான படத்தோட ரகசியம் என்ன? அந்த மாண்டல்பிராட் செட்டோட கேன்வாஸ் இது தெரியுமா? அது வேற எதுவும் இல்ல, நாம இப்போ கத்துக்கிட்டோமே அந்த காம்ப்ளெக்ஸ் பிளேன் தான். ஆமாங்க, அந்த முழு படமுமே இந்த 2 டைமென்ஷனல் நம்பர் உலகத்துல தான் வரையப்பட்டிருக்கு. இங்க தான் அந்த வாவ் மொமெண்ட் வருது. அந்த படத்துல இருக்கிற ஒவ்வொரு சின்ன பிக்சலும் இந்த காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல இருக்கிற ஒரு தனி நம்பர். இப்போ ஒரு சிம்பிளான மேத்ஸ் ரூலை எடுத்து இந்த பிளேன்ல இருக்கிற ஒவ்வொரு நம்பருக்கும் அப்ளை பண்றாங்க. அந்த ரூல் என்னன்னா, ஒரு நம்பரை எடுத்து அதை ஸ்கொயர் பண்ணி திரும்பவும் ஆரம்ப நம்பரையே கூட்டணும். இதையே திரும்ப 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 செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி செய்யும்போது சில நம்பர்ஸ் எஸ்கேப் ஆகி இன்ஃபினிட்டிக்கு போயிடும். ஆனா சில நம்பர்ஸ் ஒரு எல்லைக்குள்ளேயே சிக்கிக்கும். அப்படி மாட்டிக்கிட்ட நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தா நமக்கு கிடைக்கிறது தான் இந்த மாண்டல்பிராட் செட். சோ நாம பார்க்கறது ஒரு டிராயிங் இல்ல, நம்பர்ஸோட நடவடிக்கை. -1க்கு ஸ்கொயர் ரூட் என்னன்னு கேட்ட ஒரு சின்ன கேள்விதான் ஒரு முழு கணித பிரபஞ்சத்தையே நமக்கு திறந்து காட்டியிருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுது? சில சமயம் ஒரு பிரச்சனைக்கான தீர்வு ஒரு புது உலகத்துக்கே நம்மள கூட்டிட்டு போகும். அப்போ நாம இன்னும் கண்டுபிடிக்காத எங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற அழகான ரகசியங்கள் இன்னும் எத்தனையோ இருக்கும் இல்லையா?